விடுதலை கலை இலக்கிய பேரவையினுடைய துணை செயலாளர் கவிஞர் வெண்ணிலவன் அவர்களை அழைக்கிறோம். அன்பார்ந்த தோழர்களே, அவையில் வீற்றிருக்கின்ற பெருந்தகைகளே, பேராசிரியர் மு. ரமேஷ் ஐயா அவர்கள் எழுதிய புத்தம் திராவிடம் சமக்குறி சமூக நீதி என்கிற நூல், தன்னடையாளங்களை எழுதி பார்த்தல் என்கிற நூல் ஆகிய இரு நூல்கள் வெளியீட்டு விழாவினை மிக நேர்த்தியாக ஒருங்கிணைத்திருக்கிற நண்பர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கருத்துரையெல்லாம் வழங்கிய பிறகு இப்பொழுது வரவேற்புரையிலிருந்து தொடங்கி நூல் வெளியீட்டு விழா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேடை பொதுவாகவே நன்றியுரை என்றால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தலைவர் பேசிவிட்டால் நன்றியுரை பேசுவதற்கு கேட்க மாட்டார்கள் என்பதற்காக. அதுபோல் ஒவ்வொரு அந்த மேடை போல் இது வரவேற்புரை என்பது இப்பொழுது நாம் தொடங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற பேராசிரியர்கள் குமார் அவர்களே, நளினி அவர்களே, பாதை அமல் அவர்களே, எழுத்தாளர் அஜயன் பாலா ஐயா அவர்களே, பேராசிரியர் க. ஜெயபாலன் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் நிகழ்வின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். தமிழ்துறை பேராசிரியர் மோகன்தாஸ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற ஊடகவியலாளர் திருமிகு கஜேந்திரன் அவர்கள், எழுத்தாளர் கரண் கார்கி அவர்கள், நமது கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் தம்பி அமுதன் துரையரசன் அவர்கள் ஆகிய அன்பு தோழர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில துறை தலைவர் திருமிகு ஐயா ஆம்ஸ்டாங் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் மு. வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு அவர்களுடைய முகமாக வருகை தந்திருக்கிற தோழர் லெனின் அவர்கள், கல்லூரி கல்வி இணை இயக்குனர் மாநில கல்லூரி முதல்வர் அன்புமிகு ஐயா பேராசிரியர் முனைவர் இரா ராமன் அவர்கள், எழுத்தாளர் ஜமாலன் அவர்கள் ஆகிய பெருந்தகைகளை விழா குழுவின் சார்பிலே அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஏற்புரை வழங்க இருக்கின்ற நமது முனைவர் ஐயா ரமேஷ் அவர்கள், நன்றியுரையாற்ற இருக்கின்ற மு. சரோஜா தேவி அவர்கள், நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி வருகிற இரா மோகன வசந்தன் ஆகிய தோழர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நூலின் முதல் படியை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா முருகபாண்டியன் அவர்களோடு நானும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா கோவி செழியன் அவர்கள் பங்கேற்றது திருப்பனந்தாளிலே நினைவுக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றி இந்த நூலுக்கு மட்டுமல்ல, இந்த நூல் விழாவிற்கு மட்டுமல்ல, இந்த மானுடத்திற்கு தலைமை தாங்கி இந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவர், அவரை வரவேற்கிற பொழுது இந்த நூலாசிரியர் ரமேஷ் அவர்கள் எழுதிய, தலைவரை பற்றி எழுதிய அந்த கவிதையை சொல்லி வரவேற்றால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் முனைவர் ரமேஷ் அவர்கள் சிறந்த எழுத்தாளர், ஆய்வாளர் என்பதை கடந்து ஒரு ஆகச்சிறந்த கவிஞராக, வியக்கக்கூடிய கவிஞராக போற்றப்பட வேண்டியவர்.
அவருடைய அந்த நுட்பமான வரிகளை இங்கே சொல்லுகிற பொழுது அவருடைய பேராற்றல் உங்களுக்கு புலப்படும் என்பதற்காக நான் இதனை பதிவு செய்கிறேன். போதி வனத்து முனிவே, நான் முனிவே தலைவே என்று சொல்லுகிற பொழுது முனிவரே தலைவரே என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதி வனத்து முனிவே, இதுதான் தலைப்பு. கடுங்கோடை இரா பொழுதுகளை பாராமுகமாய் மின்மினிகளும், கடுங்கோடை ராப்பொழுதுகளை பாராமுகமாய் மின்மினிகளும், அடைமழை காலத்தில் அடர் பொழுதுகளில் அணியணியாய் பறக்கும் ஈசல்களும், அன்றளர்ந்த அதிகார விளக்குகளை சுற்றியே, அன்றளர்ந்த அதிகார விளக்குகளை சுற்றியே, இருள் படர்ந்த பூமி தடத்தில், இருள் படர்ந்த பூமி தடத்தில் அரும்பும் ஒளித்துளிகள், இருள் படர்ந்த பூமி தடத்தில் அரும்பும் ஒளித்துளிகள், ஞான சுடர்விழிகள், விடியலை நோக்கிச் செல்லும் விடுதலை விரும்பிகளுக்கு பாதை காட்டும் ரா பிரதிகள், மன்னிக்கவும் ரா பரிதிகள். ஓ ஓ, இவைதான் விண்மீன்களோ? மெழுகாய் உருகி அழகாய் ஒளிருவது எங்கள் தலைவனின் கண்களோ என்று வர்ணிப்பார். நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். இருள் படர்ந்த பூமி தடத்தில் அரும்பும் ஒளித்துளிகள், தலைவருடைய கண்களை இறுதியாக கண்கள் என்று காட்டுவார். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். இருள் படர்ந்த பூமி தடத்தில் அரும்பும் ஒளித்துளிகள், ஞான சுடர்விழிகள், விடியலை நோக்கிச் செல்லும் விடுதலை விரும்பிகளுக்கு பாதை காட்டும் ரா பருதிகள். இரவில் சூரியன் என்பார். ரா பருதிகள், பாதை காட்டும் ரா பருதிகள். ஓ ஓ, இவைதான் விண்மீன்களோ? மெழுகாய் உருகி அழகாய் ஒளிர்வது எங்கள் தலைவனின் கண்களோ? எப்போதும் நீங்காத இரவில் தேன் சுடரை தெளிக்கிறது நட்சத்திரம். எப்போதும் நீங்காத இரவில் தேன் சுடரை தெளிக்கிறது நட்சத்திரம். பொறுமைக்கும் திறமைக்கும் நீர் பாய்ச்சி, மடமைக்கும் வறுமைக்கும் தீ மூட்ட சுடர் நீட்டும் தலைவா. பொறுமைக்கும் திறமைக்கும் நீர் பாய்ச்சி, மடமைக்கும் வறுமைக்கும் தீ மூட்ட சுடர் நீட்டும் தலைவ. சூரிய பகலை கண்டு விண்டோர்க்கும் ஓர் அறிவியல் உண்மை தெரிந்திருக்க கூடும். சூரிய பகலை கண்டு விண்டோர்க்கும் ஓர் அறிவியல் உண்மை தெரிந்திருக்க கூடும். சூரியனும் ஒரு நட்சத்திரம் என்று. காற்றின் திசையறிந்து கப்பலை ஓட்டும் கடல் நீள தாய்வா. காற்றின் திசையறிந்து கப்பலை ஓட்டும் கடல் நீள வளவா. சேரிக்குள் தேர் வராதது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. மானுட தத்துவத்தேராய் நீ இருக்கிறாய். சேரிக்குள் தேர் வராதது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. மானுட தத்துவத்தேராய் நீ இருக்கையில் கோடி தேவதைகள் கூடி வந்த புத்த சித்திர. சித்திரை என்றால் நீங்கள் சித்திரரே என்று பொருள் கொள்ள வேண்டும். கோடி தேவதைகள் கூடி வடித்த புத்த சித்திரா, அன்னை பெரியம்மாளின் புத்திரா. எனது நெஞ்சை யார் பிளந்தாலும், எனது நெஞ்சை யார் பிளந்தாலும் அதில் உன் உருவத்தையே காண்பர். என் நெஞ்சை யார் பிளந்தாலும் அதில் உன் உருவத்தையே காண்பர் என்றவர் அமைப்பாய் திரள பாடாற்றும் போதி வனத்து முனிவா. பாடாற்றும் போதி வனத்து முனிவா. இது அடுத்த வரி சாதாரண வரி அல்ல. பாம்புகளின் புற்றரிகள் நின்று, பாம்புகளின் புற்றரிகள் நின்று இது எறும்புகள் கட்டிய வீடென்று எடுத்துச் சொல்லும் முனைவா. அண்ணன் திருமாவளவா, உனக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துகள் முத்தங்கள் என்று அந்த கவிதையில், இந்த பாடான் திணை கவிதை தொகுப்பு. 100 பாவலர்கள், இன்றைய இடதுசாரி சிந்தனையாளர்கள், தமிழ் தேசியவாதிகள், தலித் சிந்தனையாளர்கள்,
இப்படி மானுடத்தை நேசிக்கக்கூடிய புரட்சிகரமான கவிஞர்கள் 70 பேருக்கு மேற்பட்ட தலித் அல்லாத கவிஞர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு. இதை ஐயா பேராசிரியர் முனைவர் கோவி செழியன் அவர்களுக்கு நினைவு பரிசாக இந்த விழாவில் நான் அளிக்கிறேன். இந்த கவிதையை கூறி எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு தோழர்களே, இதுதான் வரவேற்புரை. ஒரு 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 2 செய்திகளை நான் இங்கே பதிவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழ் பேராசிரியர்கள், நானும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினேன் சில ஆண்டுகள். தமிழ்துறை என்றால் அங்கே தமிழ் இலக்கியங்கள் பேசுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். தமிழ்துறை தமிழ்துறையாக இருக்காது. அதோடு பொதுவாகவே ஆய்வாளர்கள் கருதுகோளின்படி தமிழ் என்கிற சொல் அது எவரவரால் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். நாம் படித்திருக்கிறோம், தமிழன் என்கிற சொல் சாதியின் கோர முகத்தை மறைத்துக் கொள்ளக்கூடிய சொல்லாக பயன்பட்டு இருக்கிறது. இன்னொன்று, சாதியை சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறவர்கள், சாதியை கடந்தவர்கள், வெறுப்பவர்கள், சாதியை சொல்ல மறுக்கிறவர்களால் அந்த தமிழன் என்கிற சொல் கையாளப்பட்டு வருகிறது. இந்த இரு தரப்பாரால் தான் தமிழன் என்கிற சொல் கையாளப்பட்டு வருவதாக நாம் அறுதியிட்டு கூற முடியும். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற சொல்லிற்கு எதிர்கால தலைமுறைக்கு விளக்கம் தெரியாமல் தற்குறித்தனமான கருத்துக்களை, விஷக்கருத்துக்களை இந்த மண்ணில் விதைத்து வருகிறார்கள். இதற்கு முன்பு தமிழ் தேசியம் பேசியவர்கள் கூட ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தை நாம் பேசுகிறோம் என்கிற அடிப்படையில் தமிழ் இனம் என்று ஒரு சிறு சிறு குழுக்களாக நின்று பேசுவது, எழுதுவது, அவர்களுக்கும் இந்த ஒடுக்கப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் மண்ணிற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய, இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி தன்னுடைய உழைப்பை, வேர்வையை சிந்தி தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற மக்களை பற்றி சிந்திக்காமல் இவர்கள் ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததை போல் பேசிக் கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அதுவெல்லாம் ஒன்றுமல்ல என்கிற ஒன்றை, தமிழ் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்கிற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் நின்று, பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் வழியில் நின்று இவர்கள் சொன்னார்கள் என்பதை விட, இவர்கள் சொன்னார்கள் என்பதை போல் சொல்லாமல் அதையே நடைமுறையாக்கிய ஒரே தலைவர் தான் எங்கள் எழுச்சி தமிழர் தலைவர் அவர்கள். இதை ஒன்றும் சாதாரணமாக சொல்லவில்லை. தமிழ் அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள், தமிழ் அறிஞர்கள் சாதியை மட்டுமே பின் அடையாளமாக கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் தமிழ் அறிஞர்களின் பட்டியலை அப்படியே வாசித்து பாருங்கள். ஓ.வி. சாமிநாத ஐயர், வாவேசு ஐயர், பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், நம்ம கிட்டே ஒரு ஐயர் இருக்கிறாங்க ஐயா. ஆனால் அவர்கள் விடுதலை சிறுத்தையை போன்ற மிகப்பெரிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிந்தனையை உள்வாங்கிய ஐயர் அவர்கள். நம்ம ஐயா ராமன் ஐயா அவர்கள், அவர் ஒரு விடுதலை சிறுத்தையாகவே பணியாற்றுகிற ஒரு புரட்சிகரமான போராளி அவர். பண்டிதமணி கதிரேசன் செட்டியார், கோசு பிள்ளை, ஏன் ராமலிங்கடிகளை பாருங்கள். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமா நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேவள் புரிந்திடையின் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று பாடியவர் வள்ளலார். எவன் உள்ளத்தில் சாதி மத பாகுபாடு இல்லையோ அவனையே நான் கடவுளாக பார்க்கிறேன், அவனுடைய பாதங்களுக்கு நான் பணிவிடை செய்ய தயாராக இருக்கிறேன் என்கிறவர். அவரை கூட ராமலிங்கம் பிள்ளை என்றுதான் இவன் அடக்கி பார்த்தான். தாமோதரம் பிள்ளை, பட்டுசாமி ஓதுவார், சுந்தரேச வாண்டையார், சதாசிவ பண்டாரத்தார் என்று தமிழறிஞர்கள் கூட சாதியை தன்னுடைய ஒட்டாக வைத்து பெருமைப்பட்டார்கள். அதை தவிடுபொடியாக்கி தலைகீழாக புரட்டி போட்டு சாதியை ஒழிக்கக்கூடிய சொல்லாக தாங்கள் எல்லாம் சாதியற்ற தமிழர்கள் என்று ஓங்கி முழங்கிய மிக பெரும் தலைவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவர் சாதிக்கு எதிர்ப்பான சொல்லாக சாதியற்ற தமிழர்கள் என்று முன்வைத்தார் அயோத்திதாச பண்டிதர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட இந்த நிலத்தை, இந்த இந்தியாவை சொந்தம் கொண்டாடுவதற்கென்று ஒரு
ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் பேசியவர்கள் தமிழ்நாடுதான் என்று அவர் சொன்னார். இந்தியா முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், நாகர்கள் என்கிற பெயரிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி என்று வேறொரு மொழியை தாய்மொழியாக கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறினார். இப்படி தமிழ் தேசியம் இவற்றையெல்லாம் கொண்டு போய் நிறுத்திய தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை கட்டினார். திராவிட பாண்டியன் பத்திரிகையை நடத்தினார். ரெவரண்ட் ஜான் ரத்னம் அவர்களோடு சேர்ந்து திராவிட பாண்டியன் பத்திரிகையை நடத்தினார். இன்னும் திராவிட மித்திரன் பத்திரிகை நடந்திருக்கிறது. திராவிடர் கழகம் என்கிற அமைப்பினை நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிறார்கள். திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பினை உருவாக்கி திராவிட தத்துவங்களை, கருத்துக்களை இந்த மண்ணிலே பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் விதைத்தார். சாக்கிய பௌத்த சங்கம் என்கிற அமைப்பினை விதைத்தார். இது இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுதான் சமூக நீதி என்கிற கருத்து சாதாரணமான சொல்லல்ல. இது இரண்டும் மிக பெரும் தத்துவம். திராவிடமும் பௌத்தமும் இந்த மண்ணை செழுமையாக்கிய தத்துவம், கோட்பாடு. அதில்தான் சமூக அநீதியை ஒழிக்கக்கூடிய நீதி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒன்றாகத்தான் நமது ஐயா அவர்கள் இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அன்பு தோழர்களே, நீங்கள் தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொண்டால் அது ஏதோ ஒரு மொழி, அது ஏதோ நமக்கும் அதற்கும் அப்பாற்பட்டதை போல இருக்கும். இது நம்முடைய மொழி. இது தலைவர் அவர்கள் சொல்லுகிற பொழுது திருக்குறளை கொண்டு போய் கொடுத்தவன் கந்தப்பன் என்கிறவன் அவன் வீட்டு கூரையிலிருந்து, அவன் வீட்டு பரணியிலிருந்து கொண்டு போய் கொடுத்தார் என்று சொல்லுவார் தலைவர் அவர்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி எடுத்துக்கொண்டால் அது அனைத்தும் சமண பௌத்த இலக்கியங்கள். நீங்க ஐஞ்சிறு காப்பியங்கள், நாககுமார காவியம், உதயகுமார காவியம், சூலாமணி, நீலகேசி, இப்படி ஐஞ்சிறு காப்பியங்களை எடுத்துக்கொண்டால் அவைகள் எல்லாமே சமண பௌத்த இலக்கியங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏலாதி, திரிகடுகம், திருக்குறள், நாலடியார், நார்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவடி, இப்படி அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் அதில் 18 நூல்களில் பெரும்பாலும் சமண பௌத்த இலக்கியங்கள். அப்படி என்றால் இந்த மண்ணில் ஆழமான கருத்துக்களை ஒரு மொழி இத்தகைய அறக்கருத்துக்களை கொண்டு இத்தனை ஆண்டு காலம் இயங்கி இருக்கிறது என்றால் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் யார்? இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யார்? அவர்கள் பின்பற்றிய தத்துவம் என்ன? அவர்கள் பயன்படுத்திய அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதையெல்லாம் சொல்லுகிற அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிடமும் பௌத்தமும் சமூக நீதியினுடைய அடையாளங்களாக இருக்கின்றன. பௌத்தத்தை ஒரு குழுவினர் அது ஒரு சாதிய அடையாளமாக பின்பற்றி ஒரு குறுகிய சிந்தனையோடு அணுகுவது, தலித் என்கிற ஒரு சுயசாதி வெறியோடு அணுகுவது, அதேபோல் தமிழ் தேசியம் என்பதை சில தற்குறிகள் இளைஞர்கள் மத்தியிலே தவறான கருத்தை பதிவிடுவது, இது போன்ற செயல்களை எல்லாம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உடைத்து சுக்குநூறாக போட்டு வருகிறார். அதனுடைய கருத்தியலை பரப்பக்கூடிய நூலாகத்தான் இந்த நூலை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி ஐயா அவர்களுக்கு மீண்டும் தொடர்ந்து ஐயா அவர்களுடைய நூல்கள் வெளிவர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழர்.